தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட பணிகள் 95% நிறைவேற்றப்பட்டதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ஆசா தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு விருந்தினர் மாளிகையில் மாவட்ட அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ஆசா தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, சட்டமன்ற உறுப்பினர்கள் KM ராஜு, திராவிடமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆர் ஆசா MP, நீலகிரி மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக கடந்த திமுக ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்ட 95% திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்த மாவட்டத்தில் நடைபெறுகின்ற பணிகளை மீள்பார்வையிட்டதில் ஏறத்தாழ 95% குறித்த நேரத்தில் குறித்த வகையில் பணிகள் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்னும் கூடுதலாக என்னென்ன பணிகள் தேவை என்பதை கண்டறிந்திருக்கிறோம். கடந்த ஆட்சியில் மாண்புமிகு அப்போதைய முதலமைச்சர் அவர்களால் கொடுக்கப்பட்ட புதிய கட்டுமான திட்டங்கள், குறிப்பாக தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு விலையில்லா வீடுகள், இவையெல்லாம் வேகமாக நடைபெற்று வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட பணிகள் 95% நிறைவேற்றப்பட்டதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ஆசா தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு விருந்தினர் மாளிகையில் மாவட்ட அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ஆசா தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, சட்டமன்ற உறுப்பினர்கள் KM ராஜு, திராவிடமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆர் ஆசா MP, நீலகிரி மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக கடந்த திமுக ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்ட 95% திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்த மாவட்டத்தில் நடைபெறுகின்ற பணிகளை மீள்பார்வையிட்டதில் ஏறத்தாழ 95% குறித்த நேரத்தில் குறித்த வகையில் பணிகள் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்னும் கூடுதலாக என்னென்ன பணிகள் தேவை என்பதை கண்டறிந்திருக்கிறோம். கடந்த ஆட்சியில் மாண்புமிகு அப்போதைய முதலமைச்சர் அவர்களால் கொடுக்கப்பட்ட புதிய கட்டுமான திட்டங்கள், குறிப்பாக தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு விலையில்லா வீடுகள், இவையெல்லாம் வேகமாக நடைபெற்று வருகிறது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.